ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம அந்த வீடியோவில் கேரமல் புட்டிங் தாங்க எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். 3 பொருளை வச்சு ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணிடலாம். பார்க்கும்போதே பாருங்கள், கட் பண்ணி எடுக்கும்போதே எவ்வளோ சாஃப்ட்டாக ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த கேரமல் புட்டிங் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி Hi-Inno சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த புட்டிங் செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு நம்ம கேரமல் ரெடி பண்ணணும். அதுக்கு ஒரு பேன் ஒன்று ஹீட் பண்ணிக்கோங்க. பேன் ஹீட் ஆனதுக்கப்புறமா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை எடுத்துக்கலாம். நான் தண்ணி சேர்க்கல. இது பார்த்திங்கன்னா அந்த ஹீட்டில் நல்லா மெல்ட் ஆகிட்டு நமக்கு கேரமல் ரெடி ஆகிடும். இந்த கேரமல் புட்டிங் செய்கிறதுக்கு பார்த்திங்கன்னா பால், முட்டை, சர்க்கரை இது 3 பொருளை வச்சு தாங்க ரொம்ப சிம்பிளாக சூப்பரான டேஸ்ட்டில் ரெடி பண்ணலாம். இது செய்யறதுக்கு மட்டும்தான் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் எடுக்கும். மற்றபடி டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா சர்க்கரை கொஞ்சம் கொஞ்சமாக மெல்ட் ஆக ஆரம்பிச்சிச்சு பாருங்கள். இப்போ கரண்டி வச்சு கலக்கி விடுங்க. சர்க்கரைலாம் மெல்ட் ஆகிட்டு நமக்கு கேரமல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கலர் நல்லா சேஞ்சஸ் ஆகிடுச்சு. இப்போது இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். ரொம்ப நேரம் அடுப்பிலே வச்சுருந்தீங்க அப்படின்னா கருகி போயிடுச்சு சர்க்கரை. இதுதான் கரெக்டான ஒரு இது வரைக்கும் ஆஃப் பண்ணிவிடுங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம எதில் வந்துட்டு புட்டிங் ரெடி பண்ண போகிறோமோ அதில் நம்ம அந்த கேரமலில் ஊற்றி எல்லா இடத்துலையும் படுற மாதிரி நல்லா ஈவனாக படுற மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. இது அப்படியே கொஞ்ச நேரத்துக்கு அப்படியே இருக்கட்டும். இப்போ வேறு ஒரு பாத்திரம் ஒன்று எடுத்துக்குவோம். இதில் பார்த்திங்கன்னா இன்றைக்கி 2 முட்டை சேர்த்துருக்கேன் நான். இதோட பார்த்திங்கன்னா 1/4 கப் அளவுக்கு சர்க்கரையை சேர்த்துட்டு முட்டையும் சர்க்கரையும் நல்லா ஒன்றா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு இந்த மாதிரி ஒரு ஒயர் விஸ்க் இருந்ததுன்னா வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. சர்க்கரை நல்லா கரையணும். இப்போ நல்லா கரைஞ்சிடுச்சு. முட்டையும் சர்க்கரை நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நான் ஒரு 100 ml அளவுக்கு பால் எடுத்திருக்கேன். இது பார்த்திங்கன்னா காய்ச்சி ஆற வச்சின பால் தான். நீங்கள் காய்ச்சாமல் இருக்கிற அந்த பாலையும் டைரெக்டாக சேர்த்துக்கலாம். இது 3த்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. 3 நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம கேரமல் ஊற்றி ஆற வச்சுருக்க அந்த பாத்திரத்தை எடுத்து நம்ம அதில் ஒரு ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். ஃபில்ட்ரு பண்ணிவிட்டு சேர்த்துக்கலாம். அதாவது சின்ன சின்ன ஏதாவது திப்பி மாதிரி ஏதாவது இருக்கும், அதுக்காக இதை ஃபில்ட்ரு பண்ணிக்கலாம். டைரெக்டாக சேர்க்காம ஃபில்ட்ரு பண்ணி சேர்த்துடலாம். ஃபில்ட்ரு பண்ணி வச்சு இது மேலே நீங்கள் மூடி இருந்ததுன்னா நீங்கள் மூடி போட்டுக்கலாம். நான் மூடி இல்லை அப்படிங்கிறத நான் ஒரு அலுமினியம் ஃபாயில் வச்சுட்டு மேலே கவர் பண்ணிக்கிறேன். இது பார்த்திங்கன்னா நம்ம இப்போது ஸ்டீம் பண்ண போகிறோம், வேக வைக்க போகிறோம். ஒரு அடிகனமான ஒரு பாத்திரம் எடுத்துருக்கோம். இட்லி பாத்திரமாக இருந்தால் கூட ஓகே தான். இப்போ நான் கடாய் எடுத்துகிட்டு அதில் ஒரு ஸ்டாண்ட் ஒன்று வச்சுக்கோங்க. ஸ்டாண்ட் வச்சுட்டு நான் இப்போது அலுமினியம் ஃபாயில் போட்டு கவர் பண்ணி வச்சுருக்கிறேன். அந்த பாக்ஸ் அது மேலே வச்சுட்டு ஒரு மூடி போட்டுருங்க. மூடி போட்டுட்டு கரெக்டாக ஒரு 30 மினிட்ஸ் பார்த்திங்கன்னா இது வேக வைக்கணும். இப்போ பார்த்திங்கன்னா கரெக்டாக 1/2 hour ஆகிடுச்சு. இதை எடுத்துகிட்டு கொஞ்சம் நேரம் நம்ம ஆற வைக்கலாம். இப்போ பாருங்கள் நல்லா வெந்துடுச்சு. இந்த மாதிரி ஏதாவது ஒரு குச்சி இருந்தாலும் இல்லை நைஃப் இதை வச்சே செக் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா வெந்துடுச்சு. இது எப்படி ஒரு 2 ஹவர்ஸ்லேருந்து ஒரு 1 ஹவரில் நம்ம ஃப்ரிட்ஜில் அப்படியே வச்சிடலாம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்தாச்சு. இதை இப்போ நான் வேறு ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடுறேன். ஃப்ரிட்ஜில் வைக்கும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லா செட் ஆகிடும். கட் பண்ணி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். பாருங்கள், சூப்பரான நம்ம கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியான சூப்பரான ஒரு டெசர்ட் ஐட்டம் மாதிரி நம்ம ரெடி பண்ணிடலாம் வீட்டிலையே. இன்க்ரீடியன்ட் பார்த்திங்கன்னா கம்மியான ஒரு இன்க்ரீடியன்ட் தான் அதில். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படின்னு உங்களுக்கு கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நம்மளோட சூப்பரான கேரமல் புட்டிங் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். கட் பண்ணும்போது ரொம்ப சாஃப்டாக சூப்பராக வந்திருக்கு. கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். எப்படி இருந்ததுன்னு உங்களுடைய கமெண்ட்ஸை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு சூப்பரான ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு ரெசிபியோடு உங்களை நான் மீட் பண்ணுறேன். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.